ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோலேருந்து ஒரு புது கான்செப்ட் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, விடை இங்கே வினா எங்கே. ஓகேவா? அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ வந்து விஜயநகர பேரரசை பற்றினது. ஓகேவா? ஒரு 10 பாயிண்ட்ஸ் 10 வேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொண்டு வர போகிறோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. வாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் மதுரா விஜயம். ஸோ இந்த ஆன்சருக்கான கேள்வி என்னவா இருக்க முடியும்? ஓகே, இந்த மதுரா விஜயம்னோடனே உங்களுக்கு என்னவா ஞாபகம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறத உருவாக்கணுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்னு வருவாங்க. ஓகேவா? இந்த முதலாம் புக்கரோட பையன் பேர் வந்து குமார கம்பண்ணா. குமார கம்பண்ணாவோட மனைவி பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்காதேவி. இந்த கங்காதேவி அவர்களால் எழுதப்பட்ட நூல் தான் வந்து இந்த மதுரா விஜயம். ஓகேவா? விஜயநகர பேரரசால் மதுரை தோற்கடிக்கப்பட்டதை பற்றி விவரித்து எழுதியிருப்பாங்க இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில். ஓகேவா? ஸோ கங்காதேவி அவர்களால் எழுதப்பட்ட நூல் என்ன? மதுரா விஜயம். விஜயநகர பேரரசால் மதுரை தோற்கடிக்கப்பட்டதை பற்றி விளக்கும் நூல் என்ன? மதுரா விஜயம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? செகண்ட் ஆன்சர் வந்து 1565. ஸோ இந்த இயர் இந்த ஆன்சருக்கான கொஷின் என்னவா இருக்கும் அப்படின்னா, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு இதான் வந்து கொஷின். ஓகேவா? இந்த தலைக்கோட்டை போருங்கிறத வந்து ராட்சச தங்கடி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த போர் வந்து யாருக்கும் இடையில நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்கான சுல்தான்கள்லாம் சேர்ந்து விஜயநகர பேரரசை வந்து போர் புரிய வருவாங்க அவங்களோட தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல. இதில் விஜயநகர பேரரசு தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்த போர்னால பேரழிவை சந்திச்சிருக்கும் இந்த விஜயநகர பேரரசு. அதில் இருக்க நிறைய கலை, அவங்க ஃபுல்லாகவே வந்து கட்டிடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 1565 தலைக்கோட்டை போர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் வந்து என்னென்னா வராகன். வராகன் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு என்ன கொஷினாக இருக்க முடியும்? ஓகே, விஜயநகர பேரரசினால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களின் பெயர் என்ன? ஓகேவா? விஜயநகர பேரரசால் வெளியிடப்பட்ட தங்க நாணயம் அதுதான் வந்து என்னது? வராகன். இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழில் வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து கர்நாடகாவில் வந்து ஹொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த விஜயநகர பேரரசால் வெளியிடப்பட்ட இந்த தங்க நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, காளையோட உருவம் இருக்குமா, யானையோட உருவம் இருக்குமா, அது போக வந்து வேற என்ன உருவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கழுகுகள் இருக்கு இல்லையா, 2 கழுகுகள் வந்து யானையை வந்து கொத்துற மாதிரி, அதோட நகத்தாலையும் அழகாலையும் கொத்துற மாதிரி இருக்கிற உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குமா. ஓகேவா? வராகன் விஜயநகர பேரரசால் வெளியிடப்பட்ட தங்க நாணயம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? முகமது ஷா. முகமது ஷா அப்படின்னா இது ஆன்சர். ஸோ கொஸ்டின் என்ன? முகமது ஷா. பாமினி சுல்தானான முகமது ஷான்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? இவர் யாருன்னா பாமினி சுல்தான். இவரோட அமைச்சர்னால இவரோட பதவி பறி போயிருக்கும். இவரோட அமைச்சர். ஸோ கிருஷ்ணதேவராயர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் இவரோட அரியணையை மீட்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ கிருஷ்ணதேவராயர் யாருடைய அரியணையை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு கொஸ்டின் எழுப்பலாம். முகமது ஷா. இவர் வந்து ஒரு பாமினி சுல்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து ஆன்சர். ஓகே, பிர்தௌசி. பிர்தௌசினா என்ன? அந்த ஆன்சர் என்ன கொஸ்டினாக இருக்க முடியும்? பிர்தௌசி அப்படின்னா கொஸ்டின் என்னன்னு கேட்கலாமா? ஷாநாமா. ஷாநாமா அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு? அவர் தான் வந்து பிர்தௌசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பச்சை கலந்த நீல வண்ணம் கொண்ட கற்கள், நல்ல விலை உயர்ந்த கற்கள் இருக்குமா. ஓகேவா? இந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரசீகத்தில் தான் வந்து அணிகலன்களில் யூஸ் பண்ணுவாங்களாமா. அந்த கற்கள் வந்து இந்த விஜயநகர பேரரசு பாமினி பேரரசோட அரியணை இருக்கு இல்லையா, சிம்மாசனம், அதில் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா பிர்தௌசி அவர் சொல்கிறாரு, அவரோட நூலான ஷாநாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாமா? ஜாம்பவதி கல்யாணம். ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிறது வந்து என்ன? கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட நூல். எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நூல். எது? ஜாம்பவதி கல்யாணம். ஓகேவா? அதே கிருஷ்ணதேவராயர் வந்து தெலுங்குல வந்து இன்னொரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூல் வந்து ஒரு இலக்கிய நூல். அது வந்து என்னன்னா அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா. ஓகேவா?
நெக்ஸ்ட் அஷ்டதிக் கஜங்கள். கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்த அமைச்சர்கள், ஓகேவா, மேதைகள் யாரு அப்படின்னா அஷ்டதிக் கஜங்கள்னு அழைக்கப்பட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர்? அஷ்டம்னா 8. ஸோ 8 பேர் வந்து இருந்திருப்பாங்க. அதில் குறிப்பாக அல்லசாணி பெத்தண்ணா, தெனாலிராமன், இவங்கெல்லாம் வந்து அஷ்டதிக் கஜங்களில் வரவங்க. ஓகேவா. இந்த தெனாலிராமன் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூல் பேர் வந்து என்ன அப்படின்னா பாண்டுரங்க மகாமாத்தியம். ஓகேவா, பாண்டுரங்க மகாமாத்தியம். நெக்ஸ்ட் பெனுகொண்டா. இந்த ஆன்சருக்கான கேள்வி என்னவா இருக்க முடியும்? பெனுகொண்டா. ஃபைன். ஆரவீடு, அதாவது விஜயநகர பேரரசுல வந்து ஒரு 4 வம்சமா வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன வம்சம்? சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம்னு பிரிச்சிருப்பாங்க. ஆரவீடு வம்சத்தின் தலைநகர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனுகொண்டா. ஓகேவா. ஆரவீடு வம்சத்திற்கான தலைநகர் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பெனுகொண்டா தான் ஆன்சர். இதுல வந்து என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா துளுவ வம்சத்துல வந்து ஒருத்தர் இருப்பாரு, சதாசிவராயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகர ஆளுநரா ராமராயர் அவர் தான் பார்த்துக்குவார். இந்த சமயத்தில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1565 தலைக்கோட்டை போர் நடந்திருக்கும் இல்லையா, இந்த போரில் ராமராயர் வந்து கொல்லப்படுறாரு. அப்புறம் இவரோட தம்பி வந்து ஒருத்தர் இருப்பார், திருமலை தேவராயர் அப்படின்னு இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த சதாசிவராயரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சந்திரகிரிக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் பெரும் செல்வத்தோட. அங்கே கூட்டிகிட்டு போய் பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்க தலைநகர் அமைச்சுக்கிட்டு ஆரவீடு வம்சத்தை தோற்றிருப்பாங்க. பின்னால் வந்து அந்த ஆரவீடு வம்சமும் மறைஞ்சு போயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் கவுடா. கவுடானா என்ன? கவுடா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, கொஸ்டின் பார்க்கலாமா? விஜயநகர பேரரசில் இருந்த கிராம தலைவரின் பெயர். கிராமத்தோட தலைவரோட பெயர் தான் வந்து என்னது? கவுடான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து விஜயநகர பேரரசு எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா பேரரசு, நாடுகள், மண்டலம், ஸ்தலங்கள், கிராமங்கள், இந்த மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. அந்த கிராம தலைவரை எப்படி கூப்பிடுவாங்க? கவுடான்னு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 1986 இந்த இயர் எதுக்கான ஆன்சராக இருக்க முடியும்? விஜயநகர பேரரசில் என்னன்னா ஹம்பி. இந்த ஹம்பி அப்படிங்கிறது தான் வந்து விஜயநகர பேரரசோட தலைநகராக இருந்துச்சு. ஓகேவா. இந்த ஹம்பி வந்து யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1986. ஓகேவா. ஓகே. விஜயநகர பேரரசில் 10 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா. இந்த ஆன்சருக்கான கொஸ்டின் என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே. விஜயநகர பேரரசில் குதிரை அப்படிங்கிறது எந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும்? ஓகே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர காத்திருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவளிங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.